கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் யோசுவா 1:5. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. இந்த யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன்னு. உன்னுடைய வாழ்க்கையின் பயணத்துல நிறைய பிரச்சனைகள் வரும், ஆனாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். யார் இந்த யோசுவா? மோசே இறந்த பிறகு ஒரு இளம் ஊழியனாய் இந்த இஸ்ரவேல் மக்களை நடத்துவதற்காக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியக்காரன் தான் இந்த யோசுவா. யோசுவாவுக்கு நன்றாய் தெரியும் இந்த இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவு கடினமான ஜனங்கள், எவ்வளவு மோசமான ஜனங்கள் என்று சொல்லி. ஆனால் அந்த ஜனங்களின் இருதயங்களை அறிந்த கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. இந்த பொல்லாத ஜனங்களுக்கு நடுவுல உன்னை அனுப்புறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நீ பயப்படாதேன்னு கர்த்தர் ப்ராமிஸ் பண்றாரு. இன்னைக்கு பாருங்க, நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாரு, நம்மளை அவர் விட்டு விலக மாட்டேன்னு. ஆனா வாக்குத்தத்தங்கள் வந்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், நெருக்கங்கள் எல்லாம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற விசுவாசம் தள்ளாடுகிறது. ஆனால் எது எப்படியோ வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் யாரை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு தெரியுமா? சங்கீதம் 9:10 சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று சொல்லி. யாரை அவர் கைவிட மாட்டார்? உங்களையும் என்னையும். காரணம் என்ன தெரியுமா? அவரை தேடுகிறபடியினால். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆனால் தேட வேண்டிய நேரத்தில் நாம் கர்த்தரை தேடாமல் மனிதர்களை தேடுகிறோம், சுற்றி இருக்கிற ஜனங்களை தேடுகிறோம், ஆங்காங்கே ஓடுகிறோம், அலைகிறோம், திரிகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வரவே கிடையாது. நாம் எப்போது கர்த்தரை தேடுகிறோமோ அப்போது அவர் நம்மை கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். நமது வலது கரத்தை பிடித்து சொல்லுவார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுப்பார். அவர் உண்மையுள்ள தெய்வம். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். God bless you. Amen. Amen.